Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா electrostatic lessonல example 1.19 பார்க்கலாம். Okay, ஒரு small ball of conducting material. இது வந்து ஒரு small ball assume பண்ணு. அது வந்து positive charge, அதோட mass வந்து m, initial velocity v0. Okay, இது வந்து நான் upward throw பண்றேன் at an angle theta ல. இதுல ஒரு uniform electric field act பண்ணுது downward directionல. Okay, then we have to take into calculation. என்ன கேக்குறாங்கன்னா calculate the range, maximum height, time of flight in the motion of this charged ball. Okay, இப்போ இந்த charge இருக்கு இல்லையா plus qங்கிறது it experiences two forces. First gravitational force g, second வந்து uniform electrostatic force. சரியா, due to the electric field எனக்கு ஒரு force experience பண்ண இந்த charge அது வந்து downward directionல இருக்கு. இது 11th நீங்கள் கைனமேட்டிக்ஸ் லெசனில் படிச்சிருப்பீங்க. இதுதான் ரேஞ்சு. ஓகே, இது வந்து ஹைட்டு ஹெச் மேக்ஸு. ஓகே, இப்போது ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ்டு பால் டியூ டு ஃபஸ்ட் வந்து கிராவிட்டினால் எனக்கு என்ன இருக்குது மைனஸ் ஜி இன்ட்டு ஜே கேப்பு, ஏன்னா ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகேயா, இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால நான் ஜே கேப்னு போட்டுக்கிறேன். அடுத்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியும் F is equal to mass into acceleration. அப்போ ஆக்சிலரேஷன் is equal to F by m. ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் Q into E அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ Q into E divided by m. இது எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது. ஓகே, அதனால் நம்ம மைனஸ் Q into E divided by m போட்டுக்கிறோம். டைரக்ஷன் வந்து ஜே கேப் டைரக்ஷன். ஓகே, இப்போது டோட்டல் ஆக்சிலரேஷன் வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ்னால சொல்லியிருக்கேன். ஒன்று கிராவிட்டி, இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஸோ கிராவிட்டினால் வரது வந்து மைனஸ் ஜி ஜே கேப்பை, இது வந்து மைனஸ் கியூ இ பை எம் ஜே கேப்பை. மைனஸ் காமனாருக்கு வெளியில் எடுத்துகிட்டு மைனஸ் ஜே கேப்பை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஜி ப்ளஸ் கியூஇ பை எம். ஓகே, இப்போது த ஆக்சிலரேஷன் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ த மோஷன். இப்போ யூஸிங் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம ரேஞ்சை ஹெச் மேக்ஸ் அண்ட் டி டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா விதவுட் சார்ஜ். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் இயரில் படித்தது தான். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூ இன்ஸ்டெட் ஆஃப் யூ வந்து நமக்கு இங்கே இடத்துல v0 அப்படிங்கிறனால 2v0 sin theta by g இருக்குது. ஓகே, நம்ம g இங்கே என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம் g ப்ளஸ் qe by m, அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் g ப்ளஸ் qe by m. ஓகே, இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மைனஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போடுறோம். டிஸ்டன்ஸ் வந்து இட் கேனாட் பி நெகட்டிவ். ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது ஹெச் மேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி v0ங்கிறனால v0 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. அப்போ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணினா இன்ஸ்டெட் ஆஃப் g சப்ஸ்டியூட் g ப்ளஸ் q e பை m. ஓகே, ரேஞ்சோட ஃபார்முலா v0 ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 தீட்டா டிவைட் பை g. இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் g ரைட்டு g ப்ளஸ் q e பை m. ஓகே, இப்போது இந்த மூணுத்துலேயும் பார்த்தேன்னா t is inversely proportional to acceleration. இது acceleration அப்படின்னா inversely proportional to acceleration. அதே மாதிரி h maxும் inversely proportional to acceleration தான். இங்கே ரேஞ்சும் inversely proportional to acceleration. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். q வந்து பாசிட்டிவ். q பாசிட்டிவ் அப்படின்னா இந்த கிராவிட்டியோட இந்த டேர்ம் சரியா qe by m ஆட் பண்ணனா இட் இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் than g. ஓகே, இப்போது இது கிரேட்டராக இருக்குதுன்னு அசியூம் பண்ணேன். டினாமினேட்டர் வந்து எனக்கு கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக ஆர் வந்து லெஸ் ஆகும். ஓகே, ஆர் லெஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே டினாமினேட்டர் கிரேட்டர் இருந்ததுன்னா ஹெச் மேக்ஸு குறையும். இப்போ இங்கே ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது q is equal to 0. q is equal to 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 வரும். அப்போ கிராவிட்டி வெறும் கிராவிட்டியில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு ஜியில். அடுத்து q வந்து நெகட்டிவ்ன்ற கேஸ் எடுக்கிறேன். அப்போ g மைனஸ் qe பை m. இப்போ ஜின்ற வேல்யூலேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டேன்னா நேச்சுரலாக g வந்து இட் இஸ் இந்த கிடைக்கிற வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தென் g. ஓகே, இப்போது இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, இது டிக்ரீஸ்னால் இது ஹெச் மேக்ஸை இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போது
ஒரு கிராஃப் போடுறாங்க. இந்த ப்ளஸ் சார்ஜு, ஓகே, ப்ளஸ் க்யூ, இது ஃபஸ்ட்டு போகும்போது இது வந்து ஒரு பேரபோலிக்கு பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுது, இங்கே வருது. அடுத்தது when q is equal to 0 போது அந்த பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது. இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு along தி y டைரக்ஷன். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் ஜே கேப்பில் இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கனால. அடுத்தது இங்கே வந்து மைனஸ் க்யூ சார்ஜுக்கு நகர்ந்துருக்கு. மைனஸ் க்யூ சார்ஜுக்கு இதோட வெலாசிட்டி வந்து இப்படி போகுது. ஓகேயா? அதாவது ரேஞ்சு, இது வந்து ஹைட்டு இல்லையா, ஹெச் மேக்ஸு. ஓகே, அவ்வளோ இது கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ கியூ ஈக்குவல் டு 0 3 கேசஸ்க்கும் அந்த 3 குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, ரேஞ்சு, ஹெச் மேக்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.